கல்வி மந்திரி ராஜினாமா பண்ணியிருக்காரு. மாணவர்களோட ஆர்ப்பாட்டத்தை முதல்ல ரிசைன் பண்ணது வந்து மாபெரும் ஒரு வெற்றி. அதுவும் எதுக்குமே வளைந்து கொடுக்காத ஒன்றிய அரசுலேருந்து வந்து இந்த ரிசைன் பண்ணியிருக்காங்கன்னா வரவேற்கத்தக்க, மதிக்கிறோம். அதை நாங்கள் ரெஸ்பெக்ட் தட். ஸோ அந்த ஒரு இடத்துல நாங்கள் இருக்கோம். இது ஒரு சின்ன வெற்றி தான், ஒரு வெற்றியில் ஒரு படி தான் எங்களோட கோலில். ஸோ 2017 போராட்டம்ன்றது இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு முடிய போகிற விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு ப்ராசஸ், அதை நம்ம தொடர்ந்து பண்ணணும். அந்த தொடர்ச்சி தான் என்னோடய வெற்றி. இன்னி வரைக்கும் இங்கே டி நகரில் இருக்க பாலன் இல்லமில் எங்களுடைய கோரிக்கையே பேன் நீட் தான். ரிசைன் பண்ணுறதும் ஒன்று, கூடவே பேன் நீட். இப்போ நாங்கள் இருக்கிறதும் நீட் தேர்வை ரத்து செய்ய தான் உட்காந்துட்ருக்கோம். கண்டிப்பாக தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடக்கும். போலீஸ்லாம் இருக்காங்க. போலீஸ் நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, நாங்கள் ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறோம். முதல்ல ரொம்ப கஷ்டமான விஷயம், தமிழ்நாடு இந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுமா அப்படின்றது. கல்விக்காக ஒரு கூட்டம் நிற்குது, ஒரு கூட்டம் சினிமா தேட்டரில் நிற்குது. அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம், கஷ்டமாக தான் இருக்குது. அடுத்த கட்டம் இப்போ வரைக்கும் எங்களுக்கு நீட் தேர்வை ரத்து செய், அதான் எங்களோட பிரதானமான கோரிக்கை இப்போ இருக்குது. அது வரைக்கும் உட்காருவோம். உண்மையிலே நல்ல விஷயம், இளைஞர்களுக்கு கிடைச்ச போராட்ட வெற்றினே கருதலாம். ஆனால் இது முழுமையான வெற்றியானால் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்க, நீங்கள் நீட்டில் நடக்கிற குளறுபடி, நீட் தேர்வு நடக்கிற குளறுபடி தான் பேசியிருக்காங்க. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா வச்சுருக்காங்க. இது முதல் கட்ட வெற்றி, அதுக்கு சந்தோஷப்படலாம். ஆனால் இது முழுமையான வெற்றியான அது இல்லை. ஏன்னா நீங்கள் நீட்டை முழுசாக வந்து ஒழிக்காமல் இதுக்கான தீர்வை எட்டவே முடியாது. அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற விஷயத்தை, தமிழ்நாடு எடுத்த முன்னேற்றம், தமிழ்நாடு எடுத்த அந்த புரட்சிகரமான அந்த சோசியல் ஜஸ்டிஸ் விளைவாக எடுத்த விஷயந்தான் அங்கே வடநாட்டுக்கு உதவும். இப்போ அபிஜித் தீபிகாவுக்கு நாங்கள் சொல்கிறது என்னன்னாக்கா, இது ஒரு நியாயமான வெற்றி, முதல் தொடக்க வெற்றி தான் தவிர இதோட இறுதி வெற்றி வந்து இப்போ அறிவிச்சிருக்காரு, கேள்விப்பட்டேன். அதாவது நீட்டையே ஒழிப்பதற்கான முன்னெடுப்புன்னு சொல்லியிருக்காரு. அது ஒழிப்பதற்கான முன்னெடுப்பாக மட்டும் நிற்காமல் இந்த கூட்டம் களையாமல் இருக்கணும். நீட்டும் ஆமாம், கண் துடைப்பாக இருக்கிறனால தான் சொல்கிறேன் நான். இது வந்து ஒன்றும் இல்லைங்க, இந்த கல்வி அமைச்சர் இப்போ ராஜினாமா பண்ணுறது. ஆமாம் ஆமாம், அதனால இப்போ என்ன வகையை பார்த்தாலும் இப்போ பார்த்து பாருங்கள், பீகாரில் வன்முறையாக வெடிச்சிருக்கு, வெட்டி அடிக்கிறாங்க. அப்போ அதுக்கு யார் பதில் சொல்கிறது? இது வந்து தலைநகரை மட்டும் வச்சு முடிவு பண்ண முடியாது, இந்தியா முழுக்க வெடிக்குது. அப்போ இந்தியா முழுக்க வெடிக்கக்கூடிய அந்த சென்ஸ் இளைஞர்களுக்கு யார் பாதுகாப்பு? அப்போ இது வந்து தர்மேந்திர பிரதான் பதவி வளனுங்கிறது ஒரு சின்ன வெற்றி தானே தவிர இது முழுமையான வெற்றி அல்ல. கூட்டம் களையவே கூடாது, களையாமல் இருந்து நீட்டு ஒழிக்கும் வரை போராடும்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது தான் அது முழுமையான வெற்றியாக மாற வாய்ப்பு இருக்க தவிர இது ஒரு தற்காலிக வெற்றி, ஒரு சின்ன வெற்றியாக தவிர முழுமையான வெற்றி கிடையாது. இல்லை, அடுத்த கட்ட போராட்டம் சொல்கிறேன். இந்த கூட்டம் களையக்கூடாது. வரலாற்றில் ஒரு முறை தான் வாய்ப்பு கிடைக்கும், திரும்ப வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. இந்த வரலாற்றில் இந்த கிடைக்கிற வாய்ப்பை வச்சு நீட்டை முழுசாக ஒழிச்சால்தான் அது வரலாற்று வெற்றியாக மாறும். இல்லைன்னா வரலாற்று கண்துடைப்பாக மாறும். அது ஒரு சாதாரண சின்ன வெற்றியாக மாறும். ஆனால் திரும்ப நீங்கள் நினச்சி பார்த்தா கூட கூடவே முடியாது. அது எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்ல முடியாது. இந்த வரலாற்று வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீட்டை ஒழிக்கான வேலையைத்தான் அபிஜித் தீபிகா பார்க்கணுமே தவிர, காக்ரோச் பார்ட்டி பார்க்கணுமே தவிர, இந்த தர்மேந்திர பிரதான் வந்து பதவியில் ஆகிட்டாரு, இது ஒரு வெற்றின்னு கொண்டாடி இதிலே தீர்ந்து போனேனாக்க இது அபத்தமான ஒரு சிறு தற்காலிகமான வெற்றியை தவிர இது முழுமையான வெற்றி கிடையாது. வணக்கம், என்னோடய பேர் வந்து அரவிந்த். எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜேந்திர பிரதான் அவர் வந்து பதவி விட்டு நீக்கினது. ஆனால் 26 நாள் ஒரு கடும் போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க மாற்றினது ஓகே தான். பட் ஆனால் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் எங்களோட நோக்கம் வந்து என்னதுன்னா, அவங்களோட நோக்கம் வந்து மற்றவங்களோட நோக்கம் வந்து என்னதுன்னா, நீட்டை சரி செய்யணுமே தவிர்த்து நீட்டை தடை செய்யணும் இல்லை. எங்களோட முழு நோக்கம் நீட்டை தடை செய்யணும் தான். எல்லாருமே சொல்லுவாங்க நீட் இருக்கிறதுனால அவ்வளோ நல்லா இருக்குது, அவ்வளோ நல்லது இருக்குது, ரிசர்வேஷன் கிடைக்குதுன்ட்டு. என்னோட கருத்து வந்து என்னதுன்னா, அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னதுன்னா, இருக்குதான் இல்லைன்னு சொல்கிற ரிசர்வேஷன். நம்மளுக்கு வந்து ரிசர்வேஷனை தாண்டி குவாலிட்டின்றது மேட்ரு, எஜுகேஷன் குவாலிட்டின்றது மேட்ரு. நம்ம என்னென்னா ஒரு நீட்டுன்ற ஒரு விஷயம் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு உண்டான சர்ப்ளஸ் நம்மளுக்கு தரணும், அதை படிக்கிறதுக்கு உண்டான சர்ப்ளஸ் நம்மளுக்கு தரணும். ஏன் தமிழ்நாட்டில் வந்து அதுக்கு போராடுறாங்கன்னா அந்த சர்ப்ளஸ் எங்களுக்கு கிடைக்கல.
அது கிடைக்கல. ஓகேவா, முழுமையாக வந்து அது கிடைக்கல. என்ன தான் நாங்கள் வந்து 1200க்கு வந்து 1100 1199 இல்லை 600க்கு வந்து 599 எடுத்தாலுமே நீட்டை வந்து பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஒரு பணம் இல்லாதனால, அந்த போதிய பணம் இல்லாதனால. இப்போ ஒரு குழந்தை வந்து நீட்டுக்கு படிக்கணும்னா 8வதுலேருந்தே அந்த ஒரு குழந்தை வந்து மன உடைச்சலுக்கு தள்ளப்படுது. இப்போ நீட்டோட பேப்பர் லீக் ஆகும்போது எவ்வளோ மன உடைச்சலாக இருக்கும். ஒரு சில படம் வந்து லீக் ஆனதுக்கே அவ்வளோ கொந்தளிப்பு வந்தது, அந்த ஒரு படம் வந்து லீக் ஆச்சுன்றது. ஏன்னா அந்த படத்துக்கு முன்னாடி அவ்வளோ ஒர்க் இருக்குது, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது. லீக் ஆனதுனால அதுக்கே அவ்வளோ கொந்தளிக்கும் போது நீட்டுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க, சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா 8வதுலேருந்துனா நீங்களே கணக்கு பண்ணுங்கள், 4 வருஷம் அந்த குழந்தை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்ட மாதிரி, ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டு ப்ரெஷர் கொடுத்துனே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ப்ரெஷரு. அந்த குழந்தை அதை தாங்க முடியாமல் அந்த நீட்டு எழுதும்போது, அந்த நீட்டில் வந்து தோல்வி பண்ணும்போது எல்லாருமே வந்து ஒரு பியராக, நானும் ஒரு குழந்தையாக இருக்கும்போது எக்ஸாம்லாம் எழுதும்போது, ஒரு 12th எக்ஸாம் எழுதும்போது நம்மளுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. நம்ம சொந்தக்காரங்க கேட்பாங்க, வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சு எப்படின்றது, ஸ்கூல்லேருந்து ப்ரெஷர் போடுவாங்க, என்ன எக்ஸாம் எப்படி பண்ணணுன்றது. அவங்களோட ஃபோக்கஸ்லாம் என்னன்னா மார்க்குன்ற ஒரு விஷயம் தான் இருக்குமே தவிர்த்து நம்ம பிள்ளைங்க வந்து படித்ததா அதுங்களுக்கு உண்மையாக உண்டான கருத்துக்கள் வந்து போச்சான்னு கேட்டோன்னா கிடையாது. அதுதான் வந்து நாங்கள் போராடுற ஒரே காரணம். ஏன்னா இப்போ வரைக்குமே நம்ம ஒரு சர்வே எடுத்து பார்த்தா எவ்வளோ குழந்தைகள் இறந்து போயிருக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தாலுமே அவ்வளோ குழந்தைகள் இறந்து போயிருக்கு. இப்போ நாளைக்கு பார்த்தாலும் என்னோட தங்கச்சியுமே வந்து நீட்டுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறா டாக்டர்னு. அப்போ அவள் படிக்கணும்னு நினைக்கும் போது அவளால் முடியல. ஏன்னா எங்களாலுமே வந்து அந்த ஒரு சர்ப்ளஸ் தர முடியல, காசு அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா ஒரு நீட் கோச்சிங் சென்டர் போனோன்னா எவ்வளோன்றது உங்களுக்கே தெரியும், புரியுதுங்களா? அதுதான் நான் வந்து சொல்ல வந்து பார்க்கறேன்னா, நீங்கள் வந்து நிறைய விஷயம் சொல்லுவீங்க, ஜாதின்ற ஒரு விஷயம் சொல்கிறீங்களே, அதே தான் கிட்டத்தட்ட எங்கேயுமே நடந்துகிட்ருக்கு. ஏன்னா வந்து எப்படின்னா ஸ்டாண்டர்ட் தே ஆர் மேக்கிங் த ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா, இப்போ வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டுன்ற அதிலே ஒரு ஸ்டாண்டர்ட், அதிலே ஒரு பிரிவினை இருக்குது. அதுவே ஒரு தப்பு, புரியுதா? இங்கே எல்லாருக்குமே வந்து எஜுகேஷன்ன்றது இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், சரிசமமாக கிடைக்கணும். நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து சரி சம பங்கு உண்டு, சரி சம லா அண்ட் ரூல்ஸ் வேணுன்றோம்ல, அதே தான் எஜுகேஷன்லேயும் சொல்கிறோம். ஓகேங்களா, ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சின்றவங்களுக்கு சரி சமமாக வேணும். அதே மாதிரி தான் நீட்டுமே எல்லாருக்குமே கிடைக்கணுன்ற ஒரு விஷயம் தான் நீட்டு. ஓகேவா, ஒருத்தருக்கு பணம் இருக்கிறவங்களுக்கு நீட்டு கிடைக்கும், பணம் இல்லாதவங்களுக்கு கிடைக்காது அப்படின்றது தான். மருத்துவத்தில் நடக்கிற மாதிரி தான் நீட்லையுமே நடக்குது, புரியுதா? எங்கே ஆரம்பிக்குதுன்னா அதோட விதை வந்து நீட்டில் ஆரம்பித்து கடைசியில் அந்த மருத்துவத்தை வரைக்கும் அந்த ஒரு விஷயம் தான் போயிட்டுருக்கு. அதுதான் எங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறது. அதனால தான் இப்போ வரைக்கும் நாங்கள் பேன் நீட்டுன்றதுக்கு போராடுறமே தவிர்த்து சரி செய்கிறதுக்கு போராட்டம் இல்லை. எல்லா காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் எக்ஸாம் இருக்குது, இதுக்கு மட்டும் நீட்டிங் வந்து ஏன்? அதுதானா இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்வியிலே பதில் இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது தான். நீங்கள் எல்லாத்துக்குமே கோச்சிங் ஃபீன்றது ஒரு விஷயம் எடுங்க. யூபிஎஸ்சி கம்பேர் பண்ணுங்கள், நீட்டை கம்பேர் பண்ணுங்கள், ரெண்டுத்துக்கும் ஒன்றா. ஜேஇ கம்பேர் பண்ணுங்கள், நீட்டை கம்பேர் பண்ணுங்கள், ரெண்டுத்துக்கும் ஒன்றா கிடையாது. அதே தான் சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டுக்கும் ஃபீஸ் ஒன்றா. அதுதான் அந்த இடத்துல ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் தான். அது சொல்லப்போனால் அந்த இடத்துல ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் தான். அந்த இடத்துல இருந்து நம்ம அந்த விஷயத்தை உடைக்கணும். உண்மையாக இருந்தால் அந்த இடத்துல உடைக்கணும். ஏன்னா அந்த இடத்துல கஷ்டப்பட்டு நானும் ஒரு டாக்டர் ஆகணும்னு நினச்ச ஆள் தானா, எங்கள் வீட்டில் செலவு பண்ண முடியாது, புரியுதா? இப்போ அந்த மாதிரி செலவு பண்ண முடியாதுன்றதுனால தான் எவ்வளோ பேர் இங்கேருந்து ஃபாரினுக்கு போயிட்டுருக்காங்க படிக்கிறதுக்கு. ஒரு டாக்டர்ன்ற ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு ஃபாரின் போகிறாங்க. அவ்வளோ கஷ்டங்கள். ஃபாரினில் திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல போர் நடக்குது, திரும்பி அவங்களுக்கு எஜுகேஷன் பாதிக்குது, திரும்பி இந்தியா வராங்க, திரும்பி ஃபாரின் போகிறாங்க. எவ்வளோ காஸ்ட் ஆகுது, எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இங்கேருந்து கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு காஸ்ட் அங்கே வேரியேஷன் நிறைய இருக்கும். இங்கே நம்ம 10 ரூபான்றது அவங்களுக்கு வந்து 100 ரூபா கணக்கு வருவாங்க. அப்படி இருக்கும்போது அங்கேயுமே வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதை எங்களால் தாங்கிக்க முடியல. இங்கே இந்தியாவில் பிறந்துட்டு இந்தியாவுக்காக சர்வ் பண்ணணும்னு நாங்கள் பார்ப்போமா, இல்லை வெளிநாட்டுக்கு போய் சர்வ் பண்ணணும்னு பார்ப்போமா? அப்புறம் வந்து சொல்லுவீங்க பணம் பட்டியலில் வந்து இந்தியாவிலேருந்து வந்து ஏன் நம்மளுக்கு முதலமைச்சராக இருக்கிறவரே வந்து படத்தில் சொல்லியிருக்க ஒரு கருத்து தான், இந்தியாவுக்கு வந்து தரமான டாக்டர்ஸை உருவாக்கி வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல முதல் இடம் இருக்குன்னாரு. அதே இந்தியாவுக்கு தன்னோட உள்நாட்டுக்கு தரமான மருத்துவத்தை தரதுக்கு 112வது இடத்துல இருக்குன்னாரு, புரியுதுங்களா? அதே படத்தில் தான் சொல்லியிருக்காரு, அதையும் பாருங்கள் அந்த படத்துலையுமே. ஓகேவா, அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், அவருமே இதே ஒரு பேட்டியில் சொன்னதான். அதுதான் நாங்கள் போராடுறோங்க, அதுக்கு தான் போராடுறோம். மருத்துவன்றது என்னதுங்க, எல்லாருக்கும் சாமானியமான ஆட்களுக்கும் ஒரே மருத்துவம் தான் கிடைக்கணும், பணக்காரனுக்கும் ஒரே மருத்துவம் தான் கிடைக்கணும். அவனுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாருமே இங்கே வந்து ஒரு சிட்டிசன் தானே, அவங்களுக்கு ஒரு பார்ஷாலிட்டி நம்மளுக்கு ஒரு பார்ஷாலிட்டி கிடையாதுங்க, எல்லாருமே சிட்டிசன் தான். அவனும் அந்த 5 வருஷம் கழிச்சு போடுறது அந்த ஒரு விரல் ஓட்டு தான், நம்மளும் 5 வருஷத்துக்கு கழிச்சு போடுறது அந்த ஒரு விரல் தான் ஓட்டு தான். அவனும் 5 விரல் ஓட்டு போடல, சரிங்களா, ஒரு விரல் தான் போடுறான். அதுதான் நம்மளுக்கு உண்டான ஒரு ரைட்டு, புரியுது? அம்பேத்கராக தான் சொல்லியிருக்காரு, புரியுதுங்களா? இன்றைக்கி நாங்கள் அம்பேத்கர் சொன்னதும் சே குவேரா சொன்னதும் அதை வச்சு தான் நாங்கள் போராடுறோங்க.
புரியுதுங்களா? 2017 எப்படி நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு போராடி கடைசி வரைக்கும் எங்களுக்கு அந்த உண்மை கிடச்சாதான், அந்த ஒரு நியாயம் கிடச்சாதான் நாங்கள் மாறுவோம்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட இப்போ வரைக்குமே நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே சொல்கிறேன், தயவுசெய்து டைவர்ட் ஆகாதீங்க. எல்லாருமே நம்மளை டைவர்ட் நிறைய பண்ணுறாங்க. உண்மையாக சொல்ல நிறைய டைவர்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. டைவர்ட் ஆகாதீங்க. நம்மளோட முழு குறிக்கோள் பேன் நீட்டு தான். இது தற்காலிக வெற்றி தாங்க. அதுதான் நான் சொன்னல, தற்காலிக வெற்றி தான். ஏன்னா அக்கௌண்டபிலிட்டிக்காக போராடுறாங்க. டெல்லியில் இப்போ வரைக்கும் சொல்ல போனால் அக்கௌண்டபிலிட்டிக்காக போராடுறாங்க. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக போராடுறோம். புரியுதுங்களா? ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்கே ஒருத்தர் இருக்கானா அவனுக்கு தரமான ஒரு விஷயம் கிடைக்கணுன்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? அதுக்காக தான் போராடுறோம். அதனால தான் பேட் நீட்டுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அக்கௌண்டபிலிட்டிக்கு அவங்களுக்கு ஒரு முதற்படி வெற்றி கிடச்சிருக்கு. பட் ஆனால் எங்களுக்குமே அது ஒரு முதற்படி வெற்றி தான். ஆனால் எங்களுக்கு பேன் நீட்டுன்றது தான் முழு 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 ஒரு வெற்றி. அதுக்காக தான் போராடுறோம். நான் வந்து மகாபலிபுரத்துலேருந்து வரேன். ஸோ இன்றைக்கி அவர் ரிசைன் பண்ணார் இல்லையா? ஸோ அவர் ரிசைன் பண்ணது காரணம் வந்து நம்ம இவ்வளோ நாள் ப்ரொட்டஸ்ட் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு நாளும் நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ண தான் ஏன் அவங்களுக்கே தெரியுது இது தப்புன்னு சொல்லி. அவங்க பண்ண நீட்டுக்கு ஏன் இவ்வளோ நாள் இவ்வளோ அடித்து இவ்வளோ துன்பப்படுத்திட்டு அப்புறமேட்டு ரிசைன் பண்ணுறீங்க? இது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி நான் சொல்கிறேன். வேறு என்ன? இல்லைண்ணா, அது 20 நாளாக போராட்டம் பண்ணி இன்றைக்கி ஏன் வெற்றி அது வந்ததுன்னா, ஒரு ஊர்லேயும் இந்த மாதிரி ஸ்டெப்பு ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த எல்லா ப்ரோக்ராம்லேயும் யாருமே இதை பற்றி எதுவுமே பேசாமல் அந்த டெல்லியில் இருக்கிற மட்டும் இது பண்ணதுனால அவங்க யாருமே அது கன்சிடர் எடுக்கலை. இதுக்கப்புறமேட்டு கொல்கத்தா, பூனே, மகாராஷ்டிரா, இந்த மாதிரி தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் இது ஸ்டார்ட் பண்ணதுனால அவங்களுக்கே தெரிஞ்சுது நெக்ஸ்ட்டு வர அரசியல் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த பயணத்தை வச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஜென்சி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள் முன்னாடி காட்டுறாங்க. ஒரு அமைச்சரை எப்படி ஜென்சி சொல்லி எடுக்கிறாங்கன்னு சொல்லி நீங்களே பார்க்குறீங்க. அடுத்த கட்ட போராட்டம் இதுதானா? நெக்ஸ்ட்டு அவங்க நீட்டுக்கு எதிர்ப்பு சொல்லிட்டு இருந்தாங்க. நீட்டை பேன் பண்ணணும். அவங்க அரசியல் ரீதியாக அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷம். ரிசைன் பண்ண மாதிரியும் நீட்டும் அந்த டிமாண்டு 7 டிமாண்ட் கொடுத்துருக்காங்க, 4 டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. 1 கோடி யார் இறந்தாங்களோ அவங்களுக்கு 1 கோடி. 2வது வந்து ரெசிக்னேஷன். 3வது வந்து யாருக்குமே போராட்டம் பண்ணுறவங்களுக்கு கேஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 4வது வந்து பேன் பண்ணணும் நீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீட் பேன் பண்ணுறது ரொம்ப நல்லதுண்ணா. முதல் வெற்றி அப்படின்னு பார்க்குறத விட ஒரு போராடிட்டு இருக்கோம். தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்துட்டு பதவி விலகினது அப்படிங்கிறது இந்த போராட்டத்தினுடைய ஒரு 25%, ஒரு 30% வெற்றியோ. இந்த தர்மேந்திர பிரதான் ஒன்றும் ஒரு காந்தி மகான் மாதிரி பெரிய மகான்லாம் கிடையாது. இதே தர்மேந்திர பிரதான் அவர்கள் மும்மொழி கொள்கையும் தேசிய கல்விக் கொள்கையும் ஏற்றுக்கிட்டால் தான் தமிழ்நாட்டுக்கு எஜுகேஷனுக்கு தரக்கூடிய நிதியை தருவேன்னு சொல்லி முட்டுக்கட்டை போட்டு வச்சுருந்தார். பார்லிமெண்ட்லேயே பேசியிருந்தார். இப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் அவரை தூக்கியிருக்கீங்க. அது வரவேற்கத்தக்கது. அவர் ராஜினாமா பண்ணது நல்ல விஷயந்தான். இப்போ நான் என்ன கேள்வினா, இப்போ இவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டா மட்டும் இங்கே எதுவும் மாற போகிறது கிடையாது. இப்போ இவர் ராஜினாமா பண்ணிட்டா அங்கே என்ன மறுபடியும் ஒரு அப்துல் கலாம் மாதிரி ஒரு சயின்டிஸ்டாக நீங்கள் எஜுகேஷன் மினிஸ்டராக கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறீங்க? மறுபடியும் இதே மாதிரி ஒரு RSS சித்தாந்தம் உள்ள, ஒரு காவி சிந்தனை உள்ள, ஒரு பிற்போக்குத்தனமான குழந்தைகள் வயிற்றில் எதிர்காலத்தில் அடிக்கக்கூடிய தர்மேந்திரன் பிரதான் 2.0 யாரோ ஒருத்தர் தான் உங்கள் கட்சியிலேருந்து நீங்கள் எஜுகேஷன் மினிஸ்டராக ஆக்க போகிறீங்க. அப்போ மறுபடியும் இங்கே ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் பதவியிலிருந்து வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் நீட்டை ஒரேடியாக ஒழிக்கிற வரைக்கும் இந்த போராட்டமானது தொடரும். 2வது, இந்த நீட்டை எப்படி ஒழிக்கிறீங்களோ அதே மாதிரி NTA நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியையும் ஒரேடியாக ஒழிச்சு கட்டணும். இதெல்லாம் நடந்துச்சுன்னா தான் இந்த போராட்டத்துக்கான இந்த முழு வெற்றியாக அமையும். ஆமாம், இப்போ என்னென்னா நீங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. அப்போ வந்து உங்களை கலைக்கணும், இல்லை உங்களை ஏதாவது ஒன்று பண்ணணும்னா நம்ம வந்து 3 கோரிக்கை வச்சோம். ஏன்னா மெயினாக என்ன பண்ணுறாங்க, அவர் பதவி விலகணும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிதி கொடுக்கணும். இன்னும் அந்த நிதியை கொடுக்கலையே. நான் என்ன கேட்குறேன், அரசுக்கிட்ட அவ்வளவு நிதி பற்றாக்குறையாக இருக்கா? இப்போ நம்ம இன்னொன்றுமே என்ன பேசுகிறோன்னா, நீட்டினால் உயிரிழந்தவங்களை பற்றி பேசுகிறோம். நீட்டால் உயிரோடு இருந்தும் உயிரற்றவர்களாக இங்கே நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நம்ம யாருமே பேசலையே. எத்தனை மாணவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு தெரியுமா? பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, ஆனால் அவ்வளோ டிப்ரெஷன், அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் உள்ளாயிருக்காங்க. அதை பற்றிலாம் யார் பேசுகிறது? ஒட்டு மொத்தமாக இதுக்கு ஒரேடியாக நீட்டை ஒழிக்கிறத தவிர வேறு வழியே இல்லை. நீங்கள் வந்து பல இடங்களில் வந்து ஃபேர் நீட் என்னென்னு போராடினாலும் தமிழ்நாட்டுக்குடைய ஒரே நிலைப்பாடு என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபியை தவிர இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுடைய ஒரே நிலைப்பாடு நீட்டை ஒரேடியாக ஒழிக்கணும். அந்த நிலைப்பாட்டிலேருந்து தமிழ்நாடு என்றைக்கும் பின் வாங்கவே வாங்காது. அதே மாதிரி இன்னொன்னே சொல்லிக்கிறேன், இந்த நீட்டு பிரச்சனையில் நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை துணைக்க நினைச்சாலும் தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. தமிழ்நாடு நீட்டுக்கு மட்டும் இல்லை, NEP 2020க்கும் எதிராக தொடர்ந்து எதிராக குரல் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.
அதாவது நம்மளுடைய முதலமைச்சர் வந்து எந்த ஒரு ட்வீட்டும் போடலை. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதுக்கு கண்டனம் தெரிவித்து ட்வீட் போயிட்டார். அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஏன்னா அவர் போராடின விதம் வந்து தப்பா என்னன்னு தெரில. ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இப்படி குண்டுக்கட்டாக தூக்கிட்டு போகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. டெல்லியில் மாணவர்கள் காவல்துறை கட்டவிழ்த்தப்பட்டது. மாணவர்களை வந்து அடிக்கிறாங்க, லத்தியில் ஆணியை வச்சு அடிக்கிறாங்க, பேட்ச் கூட போடாமல் அடிக்கிறாங்க. இதே விஷயம் தான் தமிழ்நாட்டில் நடக்குது. தமிழ்நாட்டிலையும் பேட்ச் போடாத காவல்துறையினர் மாணவர்களை குண்டுக்கட்டாக தூக்கிட்டு போகிறாங்க. போராடுறதுக்கு முன்னாடியே வகுப்பறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போய் தூக்குறாங்க. இது மாதிரி எத்தனை அக்யூஸ்டை நீங்கள் தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி போய் தூக்கி இருக்கிறீங்க? கேள்வி கேட்போமா இல்லையா? மாணவர்கள் மீது அப்படி என்ன பயம்? மெரினா பீச் எதுக்கு பூட்டி வைக்கிறீங்க? மக்கள் போராட்டமாக மாறிடணும் பயப்படுறீங்களா? மாணவர்கள் போராட்டம் மக்கள் போராட்டமாக மாறினா என்ன ஆகுன்றது நம்ம ஜல்லிக்கட்டிலே பார்த்தோம். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. டிவிகே பார்ட்டி அப்படிங்கிற பேஜில் ஒரு ட்வீட் வருது, தலைநகரில் ஜனநாயகம் நசுக்கப்படுகிறதுன்னு. எந்த தலைநகரை சொல்கிறீங்க? இந்தியாவோட தலைநகர் டெல்லியவா? தமிழ்நாட்டோட தலைநகர் சென்னையவா? சென்னை மட்டும் கிடையாது, சென்னை, திருநெல்வேலி, விழுப்புரம் போன்ற பல ஊரில் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. மாணவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு தான் இருக்காங்க. மாணவர்களை தாண்டி பல இடங்களில் வழக்கறிஞர்கள் போடுறாங்க. அவங்களையும் குண்டு கட்டாக இந்த காவல்துறை கைது செஞ்சுட்டு தான் இருக்கு. இப்போ நாங்கள் அதே தான் கேட்குறோம். இங்கே ஜனநாயகம் நசுக்கப்படுகிறதா? கேட்போமா கேட்க மாட்டோமா? என்னது ஒரு பக்கம் மாணவர்கள்லாம் போராடிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் பழத்துக்கான கூட்டம் போயிட்டானே இருந்துச்சு. அதாவது இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பொதுவாக இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க என்ன விமர்சனம்னா, வடநாட்டிலேருந்து தமிழ்நாடு மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு தமிழ்நாடு தான் குரல் கொடுக்கும். இந்த விஷயத்தில் வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சினிமா முகத்தில் இருக்கிறாங்க. நான் ஒத்துக்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சினிமா முகத்தில் இருக்கிறாங்க. இங்கே வந்து பாருங்கள், தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் போராடும் உணர்வும் நாட்டு மீது அக்கறை கொண்ட இளைஞர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். படத்துக்கு போனவங்க ஒரு செட் ஆஃப் ஃபேஸ் மட்டும்தான். ஆனால் அவங்களையும் அரசியல்படுத்துவதற்கான முயற்சியை தான் நாங்கள் அவங்களுக்கு முன்னெடுத்துட்டு இருக்கோம். அவங்களும் எங்கள் கூட இருக்கவங்க தான், என்னுடைய நண்பன் தான், என் கூட படித்தவன் தான், என் கூட வேலை பார்க்குறவன் தான். அவனுக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படிங்கும்போது அந்த அரசியல் புரிதலை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல அந்த கடமையானது எனக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதை தொடர்ந்து நான் அதை செயல்பட்டுட்டு இருப்பேன். அடுத்தடுத்த போராட்டம் என்ன நிலவுனா, நம்ம முழுமையாக வெற்றி அடைகிற அளவுக்கு இந்த போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது வரைக்கும் காவல்துறையும் சரி, தமிழக அரசும் சரி, மாணவர்களுக்கு ஒத்துழைப்பு தந்து மாணவர்கள் போராட்டம் இதை வெற்றி பெறதுக்கு அவங்க உறுதுணையாக இருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மத்திய கல்வித்துறை அமைச்சர் வந்து ராஜினாமா செஞ்சது இது வந்து 100% வெற்றி இல்லை, இது ஒரு 30% வெற்றி தான். இன்னும் எங்களுக்கு வந்து 70% வெற்றி வந்து பின்னாடி காத்து கொண்டு இருக்கிறது. அவர் வந்து முதல் முறையாக, அதாவது மோடிக்கு வந்து 53 இன்ச் அளவு கொண்ட மார்பளவு வந்து பிச்சு எறிந்து கொண்டு அதிலிருந்து ஒருத்தர் வந்து வெளியே தூக்கி எறிஞ்சிருக்கோம் முதல் முறையாக. இப்போது அவர் பதவி விலகியிருக்காரு. இதை தொடர்ந்து நீட்டையும் வந்து பேன் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இன்னும் கூட போராட்டம் செய்து கொண்டே இருக்கிறோம். வேற ஏதாவது கேள்வி? அடுத்த தொடர்ந்து போராட்டத்தை நடந்து கொண்டே இருப்போம். இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த போராட்டம் வந்து எப்படி நடக்குதுனாக்கா, அவங்க வந்து பதவி விலகுன்றது தான் பட்டசம் எடுத்திருக்காங்க. இருந்தாலுமே இப்போ போராட்டத்தை திருப்பியும் வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, அந்த பசங்களுக்கு வந்து ஐயோ ஆனால் ஸ்டெக் ஆகிட்டுனா ஓகே, வேறு எதனா கேள்வி? நான் பேசுகிறேன் ஒரு நிமிஷம். டெல்லியில் நடந்த போராட்டத்தை வந்து அந்த இடத்துல நடந்த போராட்டத்தை வந்து சீக்கிரம் வந்தாங்க. சீக்கிரம் அது வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. பின்னாடி வந்து பீகாரிஸும் வந்து ஆதரவு தெரிவித்து அதனால தான் பயந்து மாநில பிரச்சனைகள். இந்த டெல்லியில் எடுத்த போராட்டம், இந்த இளைஞர்களாக எடுத்த போராட்டம் வந்து நாடு முழுவதும், இந்த இந்தியா முழுவதும் வந்து ஒழிச்சதுனால சீக்கியர்கள் வந்தாங்க, சிங் நண்பர்கள் வந்தாங்க. மொத்தம் ஹரியானாவில் போராட்டம் நடக்குது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பேன் நீட் அப்படின்ற ஒரு போராட்டம் நடக்குது. தமிழ்நாடு எப்பயுமே பேன் நீட் அப்படின்ற ஒரு போராட்டத்தை எப்பயுமே பண்ணிகிட்டு இருக்கு. 2017 அன்னைக்கு ஐயா கலைஞர் மூலயமா சட்டத்துறையில் இருந்தும் இப்போது 2017 முதற்கொண்டும் 2021 2024 இளைஞர்கள் சார்பாகவும் இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்குது. பேன் நீட், பேன் நீட், பேன் நீட். ஆனால் இந்த நீட்டுன்றது வந்து ஒரு நுழைவுத் தேர்வு. இது வந்து எப்படின்னாக்கா சிபிஎஸ்சி படித்தவங்க மட்டும்தான்
தெளிவாக எழுத முடியும். நம்ம வந்து சமச்சீர் கல்வி படிக்கிறோம். நம்ம கலைஞர் ஐயாவால் உருவாக்கப்பட்ட சமச்சீர் கல்வியை வந்து படிச்சுட்டு இருக்கோம். இப்போ கூட அந்த சமச்சீர் கல்வியில் படித்தாக்கா நீட்டில் இருக்கிற கேள்விகளுக்கு ஒழுங்காக பதிலளிக்க முடியாது. ஸோ நீங்கள் இப்போ கேட்கலாம் சார், நீங்கள் எல்லாத்தையும் சிபிஎஸ்சியாக மாற்றிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. சிபிஎஸ்சியை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னாக்கா அவங்க எல்லா மொழியையும் உள்ளே திணிப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம அடிபடுகிற மாதிரி இருக்கும். இந்த நீட்டை வந்து பேன் செய்கிற 2 லாங்குவேஜ் மட்டும்தான் தமிழ்நாட்டோட கல்வியாக இருக்குது. இங்கே நம்ம மத்திய அரசுக்கிட்ட போனோம்னா 3 லாங்குவேஜை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு திணிப்பாங்க. இப்போ நம்ம நீட்டுன்றது வந்து ஒழிக்கப்பட்ட ஒரு விஷயம். நம்ம பசங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்க நீட்னாலேயும் ரொம்ப சுமைகளை வந்து மேலே சுமக்கிறாங்க. ஆனால் இதே மாதிரி தான் 3 வேளாண் சட்ட திருத்தங்களை வந்து ஒன்றிய அரசு கொண்டு வந்தப்போ ஒரு ஃபுல்லி ஸ்டாப் கூட மாற்ற மாட்டேன்னு சொல்லி அன்றைய மாநில பாஜக தலைவர் வந்து அண்ணாமலை சொன்னார். எதுவுமே பண்ண முடியாது, வச்சது தான் சொன்னார். இன்றைக்கி மாணவர்கள் வந்து என்டிஏல கொண்டு வந்த அந்த நீட்டு கொஷின் பேப்பர் லீக் அவுட்டாக இருந்தாலும் சரி, ஆள் மாறாட்டமாக இருந்தாலும் சரி, இது முறைப்படுத்துங்கன்னு சொல்லி டெல்லியில் போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பேன் நீட்டுன்றது தான் நம்மளோட ஸ்டேபிள். அவங்க ஒன்றியத்தில் இருக்கிற அமைச்சரை வந்து பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லி அவங்களோட போராட்டம் நடத்துது. பதவி நீக்கலாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் பேசுனாங்க. இன்றைக்கி முதற்கட்டமாக அந்த வெற்றி வந்துட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அதாவது ஒன்றியத்தில் கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகியிருக்காரு. அடுத்த கட்டமாக திமுகவுடைய அதாவது தமிழ்நாடோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா பேன் நீட்டு தான். திமுக வந்து அதுக்கான நிறைய சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கு. தற்போது அமைந்துள்ள தாவக அரசு வந்து சட்டம் போராட்டங்கள் முன்னெடுத்தாலே போதுமானது. ஆனால் இதில் வருத்தத்தக்க விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெல்லியில் மாணவர்கள் போராட்டமாக இருந்தாலும் சரி, அங்கே அடித்து கைது பண்ணப்பையும், எதிர்க்கட்சி தலைவராக அந்த ராகுல் காந்தி கைது பண்ணப்பையும் வந்து ஒரு அறிக்கை கூட வந்து முதலமைச்சர் பொறுமையாக தான் விடுத்தார். அவருடைய அஃபிஷியலான எக்ஸோடைய பதவியில் பார்த்தீங்கன்னா ஜனநாயக படத்துடைய டீசர் மட்டும்தான் வெளியிட்டிருக்காரு. அவர் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடோட ஸ்டாண்டு, மக்கள் அவரோட முதல்வராக இருக்கிறாரு, தமிழோட ஸ்டாண்ட் என்னன்றது அவர் தெளிவாக எல்லாருக்கும் விளக்குனாங்கன்னா ஈஸியாக போய் ரீச் அவுட் ஆகும். ஆனால் பசங்க கேட்குறது வந்து ஜனநாயகம். இவங்க தாவேக நிர்வாகிகளும் அந்த கட்சி தொண்டர்களும் எதிர்பார்க்குறது ஜனநாயகன்றது என்னென்னா ரோட்டில் நின்று போராட்டம் நடத்துறது தான். அமைச்சர் ராஜ்மோகன் வந்து என்ன சொன்னாருன்னா, ரோடு வந்து போராடக்கூடிய இடம் கிடையாதுன்னு சொல்லி அமைச்சர் ராஜ்மோகன் சொன்னார். ஆனால் அனுமதி கேட்டால் மறுக்கிறாங்க. ரோடுன்றது வந்து போராடக்கூடிய இடம் இல்லைன்னு சொன்னார். ஆனால் இதே ஜனநாயக படத்துக்கு ரோடை பிளாக் பண்ணி அந்த பட்டாசு வச்சு ஆம்புலன்ஸோடு வழி இல்லாமல் பண்ணாங்க. அப்போ அது எந்த விதத்தில் ஜனநாயகம்? இதெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா நாங்கள் ஜனநாயகத்துக்கும் ஜனநாயகனுக்கும் எதிரி கிடையாதுங்க. மக்களோட போராட்டம், மாணவர் போராட்டத்தை வந்து இருட்டடிப்பு செய்யாதீங்கன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. மற்றபடி வேறு எதுவும் நாங்கள் எந்த படத்துக்கும் எதிரி கிடையாது. படம் வரட்டும், கொண்டாடட்டும், நாங்கள் வேணான்னு சொல்லலை. ஆனால் இது எந்த நேரத்தில் வருது, எந்த டைமில் வருதுன்றது தான் முக்கியம். நாங்கள் வந்து அவர் விஜய்கோ, அவர் சிறந்த நடிகர் தான், நாங்கள் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நாங்கள் படத்தை எதிர்க்கலை, வர சூழ்நிலை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஆமாங்க, இது மாணவர்கள் திசை போக்கும். ஏன்னா ஒரு மாநில முதல்வர்ன்றவர் அந்த 8 கோடி மக்களுடைய பிரதிநிதி தான். அவரோட குரலை தான் வெளியே வந்து தமிழ்நாடு முதல்வர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஆமாண்ணா, அது எந்த விதத்தில் நியாயம் கிடையாது. இங்கே வந்து மாணவர்கள் அடித்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கண்ணீர் புகை கொண்டுலாம் வீசி பெரிய தடியடியும் நடக்குது. ஆனால் இந்த பக்கம் ஃப்ரேம் அப்படியே திருப்பி தமிழ்நாடை பார்த்தோன்னா எல்லா அமைச்சர்களும் தேட்டரில் உட்காந்துட்டு கண்ணீர் மலக வந்து படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. கடைசி படம் நான் அதை தான் சொல்கிறேன், படத்துக்கு இங்கே நாங்கள் எதிரியே கிடையாதுங்க. வர சூழல் தான் எங்களுக்கு பிடிக்கலன்றோம். இந்த சூழலில் மாணவர்களுடைய போராட்டத்தை வந்து இருட்டடிப்பு செய்கிற மாதிரி இருக்குது.